ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசருக்கு ஒரு பிள்ளை பிறந்திருந்தான். அந்த பிள்ளைக்கு விவரமே தெரியாது. அவன் ஒரு முட்டாள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அரசனுக்கு அடுத்தபடியாக ஆட்சிக்கு வரவேண்டியவன் அவன்தான். ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டிய ஒருவன். இப்படி இருந்தால் என்ன செய்வது என்று அந்த நாட்டில் உள்ளவர்களும் அரசவையில் உள்ளவர்களும் கவலை கொண்டிருந்தார்கள். மன்னர் அமைச்சர்களை கூட்டினார், ஆலோசனை கேட்டார். இவனை இன்னொரு நாட்டு பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி, அதாவது மன்னரின் மகனை இன்னொரு நாட்டு பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைக்கலாம். அங்கே போய் படித்துவிட்டு வரட்டும். நிறைய படித்து நல்ல ஞானத்தோடு திரும்பி வந்த பிறகு அரசனாக்கலாம் என்று அவர்கள் ஆலோசனை சொன்னார்கள். மன்னருக்கும் அது சரி என்று பட்டது. மகனை வெளிநாட்டுக்கு படிப்பதற்காக மன்னர் அனுப்பி வைத்தார். இவனும் போய் ஒரு நல்ல பல்கலைக்கழகத்தில் நிறைய படித்தான். அதன் பிறகு தந்தைக்கு கடிதம் அனுப்பினான். தந்தையே, நான் நன்றாக படித்து விட்டேன், இனிமேல் நாடு திரும்பலாம் என்று நினைக்கின்றேன் என்று எழுதினான். மன்னருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. மகன் படித்து விட்டான் என்கிற ஆனந்தம். உடனே மகன் திரும்பி வருவதற்கு ஏற்பாடுகளை மன்னர் செய்தார். இளவரசன் நாடு திரும்பினான். அதை கொண்டாடுவதற்காக அரண்மனையில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முக்கியமானவர்கள் எல்லோரும் அதில் கலந்து கொண்டார்கள். அந்த விருந்தில் ஒரு முனிவரும் வந்து கலந்து கொண்டார். அவர் இளவரசனிடம் போய், என்னப்பா, என்ன படிச்சிருக்க என்று கேட்டார். அதாவது மன்னரின் மகனிடம். மன்னரின் மகன் நிறைய படித்துவிட்டு வந்திருக்கிறான் என்று சொன்னார்களே, அவனிடம் ஏதேனும் கேட்க வேண்டும் என்று அந்த முனிவர் சென்று அந்த மன்னரின் மகனிடம், என்னப்பா படித்திருக்கிறாய் என்று முனிவர் கேட்டார். என்னென்ன படித்தா எல்லாத்தையும் விவரமாகச் சொல் என்றார் முனிவர். அவன் எல்லாத்தையும் விவரமாகச் சொல்லி கொண்டிருக்கும் போதே முனிவர் தன் மோதிரத்தை கழற்றி உள்ளங்கையில் வைத்து மூடினார். அப்படியே கையை நீட்டி அவன் முன்னால் காட்டி, இதற்குள் என்ன இருக்கிறது என்று சொல் என்றார் அந்த முனிவர் அந்த மன்னரின் மகனிடம். இளவரசன் மன்னரின் மகன் ஒரு கணம் யோசித்தான். அதற்கப்புறம், உங்கள் கைக்குள் இருப்பது ஒரு வட்டமான பொருள், நடுவிலே ஒரு துளை இருக்கும் என்று சொன்னான். முனிவர் திகைத்து போய்விட்டார். பையன் பெரிய அறிவாளியாக இருப்பான் போல என்று நினைத்து கொண்டார். சரி, என் கையில் இருக்கிறது வட்டமான பொருள், நடுவில் ஒரு துளை இருக்கும் என்பதை சொல்லிவிட்டாய், அதன் பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு மன்னரின் மகன் சிறிது நேரம் யோசித்தான். அதற்கப்புறம் சொன்னான், முனிவரே, நான் படித்த விஞ்ஞானம் உங்களுக்கு பதில் சொல்ல உதவி செய்யவில்லை. இருந்தாலும் பதில் சொல்கிறேன். அது ஒரு வண்டி சக்கரம் என்று சொன்னான். இப்பொழுதுதான் முனிவருக்கு புரிந்தது. அதாவது, முட்டாளை படிக்க வைக்க முடியும், ஆனால் சிந்திக்க வைக்க முடியாது. இதைத்தான் ஓஷோ தகவல் அறிவு ஞானமாகாது. இதைத்தான் ஓஷோ சொல்கிறார். தகவல் மூலமாக நீ பெறுகின்ற ஒருவன் பெறுகின்ற அறிவு, தகவல் மூலமாக, அதாவது இன்ஃபர்மேஷன், தகவல் மூலமாக ஒருவன் பெறுகின்ற அறிவு ஞானமாகாது என்று சொல்கிறார் ஓஷோ. ஏனென்றால் தகவல்கள் மாறுதலை ஏற்படுத்தாது, ஆனால் ஞானம் என்பது மாறுதலை உண்டாக்கக்கூடியது ஒன்று என்று ஓஷோ சொல்கிறார். மனம் ஒரு சரியான நிலையான வழிக்கு வந்த பிறகு கற்கின்ற கல்விதான் உண்மையான கல்வி. மனம் முழு மாறுதலுக்கு உட்பட்டு சரியான ஒரு நிலைக்கு வருவதற்கான வழி தியானம் என ஓஷோ சொல்கிறார். இதனால் நிறைய படித்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் ஞானம் உள்ளவன் ஆக மாட்டான். எவன் ஒருவன் மனம் ஒரு நிலைக்கு வந்த பிறகு கற்கின்றானோ அவனே ஞானி ஆகிறான். ஆக இந்த கதையின் மூலமாக நமக்கு புலப்படுவது என்னவென்றால், தகவல் அறிவு, அதாவது படித்து காகிதத்தில் எழுதியிருக்கின்ற வார்த்தைகளை படித்து பெறுகின்ற ஒரு அறிவு நமக்கு
ஞானத்தை ஏற்படுத்தாது. அதாவது மாறுதலை ஏற்படுத்தாது. அது ஞானமாகாது. தகவல் மூலமாக பெறுகின்ற அறிவு ஞானமாகாது. தகவல் மூலமாக பெறுகின்ற அறிவு மாறுதலை ஏற்படுத்தாது. தியானத்தின் மூலமாக ஞானம் பெற்று பெறக்கூடிய அறிவு மாறுதலை நமக்கும் ஏற்படுத்தும், மற்றவர்களுக்கும் ஏற்படுத்தும் என்பது இந்த கதையின் மூலமாக அறியக்கூடிய உண்மையாகும். நன்றி, வணக்கம்.